என் பெயர் திவ்யா. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில நம்ம தேடுற அன்பு எங்க இருக்கு, யார்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்காம போனா ஒரு குடும்பமே எப்படி உடைய போகும்னு நான் அனுபவிச்சவ. என் கணவர் சங்கர் பெரிய தொழிலதிபர். பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. பெரிய வீடு, காரு, சொத்து, மதிப்பு எல்லாமே இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையில ஒரு குறை மட்டும் இருந்துச்சு, அது அன்பு. அவர் என்னை வெறுக்கல, அடிக்கல, கெட்ட பழக்கம்னு எதுவுமே இல்லை. ஆனா அன்பா பேசவே மாட்டாரு. நான் புதுசா புடவை கட்டினாலும் கவனிக்க மாட்டாரு. நான் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் கேட்க மாட்டாரு. காலையில வேலைக்கு போவாரு, நைட்ல வீட்டுக்கு வருவாரு, அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவாரு. அதுதான் அவரோட வாழ்க்கை. எனக்கு 2 குழந்தைகள், மகன் சஞ்சய், மகள் அனிதா. அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன். ஒரு நாள் பள்ளியில் குழந்தைகளுக்கு நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லாரோட அப்பாக்களும் வந்திருந்தாங்க. என் கணவர் மட்டும் வரல. நிகழ்ச்சி முடிஞ்சுதான் என் மகன் என்னிடம் வந்து, அம்மா, அப்பா என்னை பார்க்க வரவே மாட்டாங்களான்னு கேட்டான். அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. வீட்டுக்கு வந்ததும் அழுதேன். இரவு சங்கர் வந்தார். நான் எதுவும் சொல்லல, அவர் எதுவும் கேட்டதில்லை. அடுத்த வாரம் வீட்டு செலவுக்கு பணம் கேட்டேன். அவர் சில 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து, இதுல பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு பணம் குறைவா கொடுத்தது வருத்தம் இல்லை, என்னோட தேவையை புரிஞ்சுக்கலன்னு தான் வருத்தம். நாட்கள் போச்சு. நான் இன்னும் தனிமையா மாறினேன். ஒரு நாள் மாலையில் குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் கைபேசியை எடுத்தேன். சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டேன். வாழ்க்கையில் அன்பு இல்லாத தனிமை ரொம்ப கொடுமை. சில நிமிடங்களில் ஒரு கருத்து வந்தது. உங்களை புரிஞ்சுக்காதவர்கள் தான் இழக்கிறாங்க. அந்த கருத்தை போட்டவர் சந்தோஷ் வர்மா, பெரிய தொழிலதிபர். அவரோட ப்ரொஃபைல் பார்த்தேன். நிறைய புகைப்படங்கள், வெளிநாட்டு பயணங்கள், நல்ல வார்த்தைகள். நான் நன்றி சொல்லி பதில் போட்டேன். அதுதான் ஆரம்பம். அடுத்த நாள் அவர் மெசேஜ் அனுப்பினார். நீங்க ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. முதலில் நான் பேசல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை பற்றி சொன்னேன். அவர் ரொம்ப பொறுமையா கேட்டார். நீங்க நல்ல மனசுக்காரங்க, உங்களை மதிக்கணும், உங்க மாதிரி மனைவி கிடைக்கிறது அதிர்ஷ்டம், இப்படி பல வார்த்தைகள் சொன்னார். பல வருடங்களாக யாரும் என்னிடம் சொல்லாத வார்த்தைகள். என் மனசு மெதுவா அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சது. தினமும் குட் மார்னிங், குட் நைட் சொல்வார். நான் சிரிச்சா காரணம் கேட்பார், அழுதா ஆறுதல் சொல்வார். ஒரு நாள் அவர் சொன்னார், உங்க கணவர் உங்களை மதிக்கல. நான் உடனே இல்ல, அவர் நல்லவர்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே, நல்லவரா இருந்தா உங்களை இப்படி தனியா விட்டுருப்பாரான்னு கேட்டார். அந்த கேள்வி என் மனசுக்குள்ள நஞ்சு மாதிரி இறங்கிச்சு. அடுத்த சில வாரங்களில் நான் வீட்டை விட கைபேசியிடம் அதிக நேரம் செலவழித்தேன். என் தோழி பிரியா கூட என்னை எச்சரிச்சா. சோஷியல் மீடியால பழகுற எல்லாரும் நல்லவங்க இல்ல. நான் கேட்கல. சந்தோஷ் ஒரு நாள் என்னை நேரில் பார்க்கணும்னு சொன்னார். முதலில் மறுத்தேன், பிறகு சம்மதிச்சேன். ஒரு காஃபி ஷாப்பில் சந்திச்சோம். அவர் பேசுற விதம், நடக்கிற விதம் எல்லாமே மரியாதையா இருந்துச்சு. நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொன்னார். வீட்டுக்கு வந்ததும் அவர் சொன்ன வார்த்தைகளே என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தது. அதே நேரம் என் கணவர் வழக்கம் போல் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் இரவு என் மகளுக்கு அதிக காய்ச்சல் வந்தது. நான் பதறி போயிட்டேன். சங்கர் உடனே முக்கியமான கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனார். முழு இரவும் குழந்தை பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆனா அதையும் நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என் மனசு ஏற்கனவே வேற வழியில் போயிட்டு இருந்தது. சில நாட்கள் கழிச்சு சந்தோஷ் பேசும்போது திடீர்னு சொத்துக்கள் பற்றி கேட்க ஆரம்பிச்சார். உங்க பேர்ல ஏதாவது இருக்கா, வங்கியில பணம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் நம்பினேன். ஒரு நாள் அவர் அலுவலகத்துக்கு வர சொன்னார். நான் போனேன். அவர் அறைக்கு போறதுக்கு முன்னாடி வெளியே நின்னேன். அப்போ உள்ள அவர் உதவியாளர் மேனகா பேசுறது கேட்டுச்சு. சார், அந்த பெண்ணிடமிருந்து பணம் வாங்கிட்டீங்களான்னு அவள் கேட்டாள். அதற்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இன்னும் கொஞ்ச நாள் பேசினா அவளும் நம்பிடுவா அப்படின்னு சொன்னார். என் காலடியில் பூமியை நழுவது போல இருந்தது. நான் கேட்கக்கூடாததை கேட்டுட்டேன். இன்னும் சில நிமிஷம் நின்னேன். அவர் என்னை பற்றி பேசுறதையும் கேட்டேன். தனிமையா இருக்கிற பெண்களை ஏமாற்றுவது ரொம்ப சுலபம்னு சொன்னார். அந்த நொடி நான் உடைஞ்சு போயிட்டேன். உடனே அங்கிருந்து வெளியேறினேன். மழை பெய்துகிட்டு இருந்தது. சாலையில் நடந்தேன். கண்ணீரும் மழையும் கலந்துச்சு. அப்போதான் என் தவறு புரிஞ்சது. என் கணவர் என்னை ஏமாத்தல. அவர் வேற எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை. குடும்பத்துக்காக தான் உழைச்சார். நான் தேடிய அன்பு வெளியில் இல்லை, என் வீட்டிலேயே இருந்துச்சு. அதை நான் பார்க்கல. வீட்டுக்கு போக மனசு இல்லாம ஒரு பூங்காவில் உட்கார்ந்தேன். அப்போ என் கைபேசி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. பார்த்தேன், சங்கர் 10, 15, 20 மிஸ்டு கால். நான் எடுத்தேன். அவர் குரல் நடுங்கிச்சு. எங்க இருக்குன்னு கேட்டார். நான் அழ ஆரம்பிச்சேன். அரை மணி நேரத்துல அவர் என்னை தேடி வந்தார். என்னை பார்த்ததும் கோபப்படல. என்ன ஆச்சுன்னு மட்டும் கேட்டார். வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனார். அங்கே போனதும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சந்தோஷ் பற்றி, என் தனிமை பற்றி, என் தவறு பற்றி. என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறி அழுதேன். சில நிமிஷம் அவர் எதுவும் பேசல. பிறகு மெதுவா சொன்னார், நீ ஏன் இவ்வளவு தனிமையா உணர்ந்து? அந்த ஒரு கேள்விதான் என்னை இன்னும் அதிகமாக அழ வைத்தது. எனக்கு பணம் வேண்டாம், அன்பா பேசுற ஒரு வார்த்தை வேணும்னு சொன்னேன். சங்கர் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் இதுவரைக்கும் அவர் அழுது பார்த்ததே இல்லை. நான் சிறு வயசுலே இருந்து அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளல. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும்னு ஓடினேன், ஆனா உங்களை கவனிக்க மறந்துட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டது. அப்போதான் அவர் மனசுல இருந்த அன்பை நான் உணர்ந்தேன். அடுத்த நாள் முதல் அவர் மாற ஆரம்பிச்சார். குழந்தைகளோட நேரம் செலவழித்தார். பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு வந்தார். என்னோட பேச ஆரம்பிச்சார். ஒரு நாள் எனக்கு பிடித்த பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து, இது உனக்கு பிடிக்கும் இல்லையான்னு கேட்டார். நான் ஆச்சரியப்பட்டேன். இன்னொரு நாள் குடும்பமாக வெளியே போனோம்.
குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுல சிரிப்பு திரும்ப வந்துச்சு. சில மாதங்கள் கழித்து என் பிறந்த நாளன்று அவர் எல்லோருக்கும் முன்னாடி நான் வாழ்க்கையில சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என் மனைவியும் என் குழந்தைகளும் தான் சொன்னார். அந்த நொடி என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் தேடிய அன்பு வெளியில் கிடைக்கல, அது என் வீட்டிலே இருந்தது. ஆனால் அது வெளிக்காட்ட தெரியாத ஒரு மனிதரின் இதயத்துக்குள் மறைந்து இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். வெளியில் இருந்து வரும் இனிமையான வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. சில நேரம் உண்மையான அன்பு அமைதியாக இருக்கும், சில நேரம் அது வேலைக்குள் மறைந்திருக்கும், சில நேரம் அது பொறுப்புகளுக்குள் ஒளிந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா குடும்பம் காப்பாற்றப்படும், புரிஞ்சுக்கலன்னா குடும்பம் உடைந்து போயிடும். என் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது ஏன்னா நான் சரியான நேரத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்று நான் சந்தோஷமாக இருக்கேன். என் கணவரோட கைப்பிடிச்சுக்கிட்டு என் குழந்தைகளோட சிரிப்பை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் உண்மையான செல்வம் அன்புதான் என்று உணர்ந்து வாழ்கிறேன். நன்றி.